ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா நீங்க மார்க்கெட் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்களா? உதலால வந்து செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சந்தை இருக்கு. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த டேட்ல போலான்னு சொல்லி பிளான் பண்ணுவேன். ஆனா போக முடியாது, மழை வந்துடும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இன்னைக்குமே வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஆனா ஈவினிங் டைம்ல மழை இல்லை. இன்னைக்கு மிஸ் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் செவ்வாய்க்கிழமைங்களா, அதனால கொடையெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்புறோம். சரி, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கூட பேக் சைடு கேமரால பாக்குறதுக்கு கொஞ்சம் வெளிச்சமா இருக்குங்க. ஆனா ஒரிஜினலா இந்த இடம் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு. ஒருவேளை நைட்டு வருமோ என்னவோ, இப்போதைக்கு மழை வர்ற மாதிரி தெரியல. சந்தை எங்க நடக்குமோ அங்க போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. மழை வரும்போது அங்க எங்கேயாவது கடையில நின்னுக்கலாம். இடையிலே மாட்டிக்கிட்டோம்னா தான் பிரச்சனை. ஏன்னா இங்க வெறும் காடு, அவ்வளவா வீடெல்லாம் இருக்காது, அங்கங்க இருக்கும். சரி, சீக்கிரமா நம்ம போலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இங்கே டெய்லியும் மழை பெய்யுது இல்லை, அங்கே நதி இருந்தால் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, உங்களுக்காண்டி தான் இது. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா உதுல போகிற வழியில தான். இப்போ நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இடம் வந்து இதுக்கு பக்கத்தில் மேலே பாலம் இருந்தது. அது வந்து இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கவும் அந்த சைடு போனால் எப்போ விழுன்னு தெரியாத அளவுக்கு இருந்ததுங்க. அதனால் இந்த தண்ணி எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகிறது வந்து நதி. அதுக்கு பக்கத்தில் மேடை தெரியுதுங்கல்ல, அங்கே வந்து வழியாக தான் இருந்தது. இப்போ வழியே தெரியாத மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு உதுல வந்து, எனக்குமே கரெக்டாக தெரியல எப்போ இந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததுன்னு. இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கிற ரைட் சைடு மண் சர்க்கிள் மாதிரி ஒரு இடம் தெரியுது இல்லைங்க, அந்த இடத்துல முன்னாடி பாலம் இருந்தது. அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தரமட்டம் ஆக்கியிருக்காங்க. இப்போ வேற இவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே பாலம் கட்டுவாங்களா என்னன்னு தெரியாது. எங்க ஊர்ல இருந்து உதுலாக்கு போறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியான வழின்னு சொல்லலாம். இன்னொரு இடம் சுத்தி போனோம் அப்படின்னா ரொம்ப லேட்டு. அந்த சைடு வந்து நைட்ல போக முடியாது. சரி வாங்க, சில பேர் நடந்தும் போறாங்க, வண்டிலையும் போறாங்க. பாருங்க, தம்பி போயிட்டான், என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் பைக்ல போயிட்டாங்க. செம்ம தண்ணி. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இங்க சவுண்ட் எப்படி இருக்கு, நான் எப்படி கிராஸ் பண்றேன்னு முதல்ல பாருங்க. ஒரு வழியே கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு காலை வச்சுட்டு இன்னொரு காலை எடுத்து வைக்கும் போது தான் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் வரும்போது நான் செப்பல் வேறு ரிமூவ் பண்ணல, மொபைலில் வீடியோ எடுத்தனால. மற்றபடி ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மண் போட்டு அங்கே மறைச்சிருக்காங்க, இந்த சைடு யாரும் வரக்கூடாதுன்னு. ஆனால் நான் அந்த இடத்துல தான் நிற்கிறேன். யாராவது பார்த்தா என்னை திட்டுவாங்களோ என்னவோ. நடுவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கப்புறம் நான் போகலை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த சைடு மண் சரிஞ்சாலும் சரியும். ஏன்னா இங்கேருந்து பாலம் வந்து முன்னாடி இடிஞ்சு போயிருந்தது. இப்போ தான் அதை ஃபுல்லாக தரமட்டமாக இடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கட்டலான்னு நினைக்கிறேன். மேலே பாலம் இருந்தது, கீழே தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. பாருங்க, அந்த இடம் தான். அந்த சைடு ரோடு போகுது, ஒரு கார் போகுதுல்ல, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சைடும் போகும். ஆனால் பாலம் இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு பாருங்க. இனி நம்ம அந்த ரோட்டில் போகணும் உதுலாக்கு. சரி நம்ம போகலாம். என்னை இங்கே ரொம்ப நேரம் யாராவது பார்த்தா திட்டலாம். போகிறேன், சேஃப் இல்லை இந்த இடம். நான் இங்கே வந்து 3 வருஷத்தில் உதுலால மார்க்கெட்டுன்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால எனக்குமே தெரியாது சந்தை போடுறதுக்குன்னு தனியாக கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்களா என்னென்னு. இதுதான் சந்தை வழின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு போகும்போது எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் சாக்கு விரிச்சு போட்டு நிறைய பேர் காய்கறி வித்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சந்தை காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 இல்லாட்டி 9 மணி வரை நடக்குங்களா. அப்போ காலையிலேருந்தே நிறைய பேர் கடை போட்டு இருக்கலாம். அவங்களாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. மழை பெஞ்சுது அப்படின்னாவே இங்கே ரொம்ப கஷ்டம். அது வில்லேஜாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி,
மார்க்கெட்டுக்கு பக்கத்துலயுமே அங்கங்க நிறைய குப்பையை குமிச்சு வச்சிருந்தாங்கங்க. ஸ்மெல்லு சத்தியமா தாங்க முடியல. அப்படிதான் இருந்தது. இங்க இருந்து நம்ம இப்போ அந்த ப்ளூ கலர் தார்பாய் தெரியுது இல்லைங்க, அந்த சைடு பாதையில தான் சந்தைக்குள்ள போகணும். முதல்ல வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வாங்குறோம், இங்க எப்படி எல்லாம் கடை இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வண்டியெல்லாம் பார்க் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் சிட்டி தானே, அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. மொபைல பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, வீடியோ எடுப்பாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, என்ன போட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிளைமேட்டுமே மழை வர்ற மாதிரி தான் இருந்தது. சரி வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பல்லு குச்சி எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ரஜினி சாரோட எஜமான் மூவில எப்படி கட் பண்ணி அந்த சாங்ல கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இதெல்லாம் பார்த்தா. அந்த பல்லு குச்சிக்கு பக்கத்துல பித்தா சாகு வச்சிருந்தாங்க. கவனிச்சிங்களா? நிறைய பேர் நிறைய விஷயம் சூப்பரா கவனிக்கிறீங்க. கமெண்ட்ல நான் பார்த்தேன். பித்தா சாகு கூட கிடைக்காம சிட்டி சைட்லாம் வித்துட்டு வராங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குவியல் குவியலா விற்கிறாங்க. அதெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க. இங்க வந்து நிறைய காய்கறி சீசனுக்கு சீசன் தான் எடுப்பாங்க. இப்போ வந்து பீர்க்கங்காய் சீசன், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர்லாம் எடுப்பாங்க. அங்கேயும் எந்த மாதிரி கிடைக்கும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க சொரக்காய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல கடைக்கு போயிருந்தப்போ இல்ல. ஒருவேளை இங்க சிட்டிங்கிறனால எல்லாம் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கொட்டிக்கிழங்கு வந்து எங்க வீட்டு சைடு பொய்சாகம் இருக்குல்ல, இங்க பசலிக்கீரை அதோட சேர்த்து தான் சமைப்பாங்க. ஆனா பெரிய வீட்டுல வந்து தனியா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்களாம். இது 1 kg எவ்வளோன்னு நானும் கேட்டதில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட அப்பா அம்மா வாங்கிட்டு வந்ததில்ல. எங்க வீட்டுக்கு பின்னாடி மூங்கில் மரத்துக்கு பக்கத்துல நிறைய செடி வளர்ந்துருக்கும். அது எப்போ முத்தி இருக்கும், அது எப்போ பெருசா வருங்கிறதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும். எந்த டைம்ல ரெடியா இருக்குமோ அப்போ எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ குழம்புல மிக்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். எனக்கு இந்த அடுப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியே தமிழ்நாடுக்கு போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பானையெல்லாம். ஆனால் எங்களால் கொண்டுட்டு போக முடியாத சுச்சுவேஷன். இல்லாட்டி என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார் அடுப்பு ஒன்று வாங்கிக்கலான்னு. அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். சாம்பிராணி காமிப்போம்ல, எங்கள் வீட்டில் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது மண்ணு தான் அந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, நான் கூட தொட்டு எடுக்கிறேன்ல, இதுதான் இருந்தது. இப்போ வந்து வேற வச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பார்த்த உடனே எல்லாமே பழைய நினைவுகளாக அப்படியே மாறின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கார்த்திகை சுட்டியெல்லாம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்க 3 திரி வச்சு விளக்கு போடுற மாதிரி இருந்தது. முதல்ல இருட்டாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் விலையெல்லாம் கேட்டு எடுக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதனால ஜஸ்ட் இப்போதைக்கு வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் மணி விட்ரா பண்ண போயிருந்தாங்களா, அதனால தான் இருட்டாகிறதுக்கு முன்னாடியே வீடியோ முதல்ல எடுத்துடலான்னு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து காய்கறி எல்லாம் பார்த்துருப்போம். எங்கள் ஊர்ல இருந்து பக்கத்தில் எங்கேயாவது மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா பிராய்லர் விற்கிறவங்களே பெரிய ஸ்டோர் வந்து மார்க்கெட்டை ஒட்டி இருக்காது, கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். வேற யாராவது சும்மா சாக்கில் கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே வைப்பாங்க. ஆனால் இங்கே காய்கறி பிராய்லராக இருக்கட்டும் இல்லை நாட்டுக்கோழியாக இருக்கட்டும் விற்று இல்லை உரிச்சு வெறும் கறி மட்டும் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கருவாடு மீன் எல்லாமே ஒரே இடத்துலங்க. இது கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டு தான். இங்கே வரிசையாக ஒரு 4-5 பேர் வாட்டர் பாட்டிலோட உட்காந்துருக்காங்கல்ல. ஏன் அப்படின்னா வீட்டில் கிடைக்கிற ரசி ட்ரிங்க்ஸ், இலுப்பை பூவில் இருந்து தயாரிக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்பாங்க. இங்கே கிளாஸ் பார்க்குறீங்களா, கண்ணாடி கிளாஸ், அதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து 10 ரூபா. இங்கே 10 ரூபாய்க்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் கிடைக்கிறனால தாங்க நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் அதிகமாகவே குடிப்பாங்க. நம்ம வந்து பிராய்லர் கோழியை பிராய்லர் கோழின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து பாய்லர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிராய்லர்னு சொன்னால் யாருக்குமே புரியாது. அந்த சைடு வந்து கோழி, இந்த சைடு வந்து மட்டன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து ஒரு ரோஸ் கலர் வலை மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அதுக்குள்ளே ஃபுல்லாக குடல் கறியாக இருந்தது. எப்படி கீழே எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா எல்லாமே கருவாடு. அப்போதான் எல்லாரும் என்ன கொஸ்டின் கேட்டாங்க. அங்கே சாங் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு முதல்ல நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. யூடியூப் ମୁଁ ତାମିଲ ଝିଅ ହେଲା। ଓଡ଼ିଆ ଦେଶର କେମିତି ମାର୍କେଟ କ'ଣ ସେରକମ ବାଇଛି ଏଠି ମୋର ଗୋଟେ ଛୁଆ 3 ବର୍ଷ ହେଲା। ସେଇ ଶୁଖୁଆ ନାଟା କୁହ। ସେଇ ଗୋଟେ କିଲେ କେତେ? ଆଉ ଏଇଟା କିଲେ 200 ଟଙ୍କା। ଏଇ
எல்லார் கடையிலையுமே ஒரே மாதிரி தான் கருவாடு வச்சுருந்தாங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து கொஞ்சம் பெரிய இறால் கருவாடு. ஏன்னா பசலிக்கீரை கூட சேர்த்து குழம்பு செய்வேன். ஆனால் இங்கே விற்றது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வாங்கலை, வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து சவுதான்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், அது கூட மசாலா ஐட்டம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி கிடைக்கும். அதுவுமே தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்குள்ளே தான் போகிறோம். அதையும் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், அது கூட எண்ணெய், சர்ஃப் எக்ஸல், என்ன சோப்பாக இருந்தாலும் கிடைக்கும். இன்னொன்று பூண்டு வந்து 2 விதமாக விற்பாங்க. ஒன்று வந்து முழுசாக விற்பாங்க, இன்னொன்று வந்து ஒன்று ஒன்றா உதிரியாக பண்ணி அங்கே பாருங்களேன் சாக்கில் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதெல்லாம் கிடைக்கும். எல்லா கடலை மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கடுகு, வெள்ளை கடுகு தனியாக, கருப்பு கடுகு, சீரகம், பருப்பு, பட்டாணி, இந்த மாதிரி எல்லாமே இங்கே சவுதா துக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கிடைக்கும். மஞ்சள் பொடி வந்து தனியாகவும் பொடியாகவும் கொடுப்பாங்க, பாக்கெட்லேயும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்களேன் கருப்பு கலரில் இலையா தெரியுது இல்லைங்க, அது வந்து புகையிலை. இங்கே வந்து துக்தான் சொல்லுவாங்க. இது வந்து இங்கே இப்படி தான் விற்பாங்க. நம்ம ஊரில் வந்து புகையில பாக்கெட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி வலையாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படியே இலையாக விற்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே பசங்கள்லேயே டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் அதிகமாக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் வந்து 50 ரூபீக்கெலாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற நிறைய ப்ளவுஸ் வந்து இங்கே 40 ரூபீலேருந்து 250 வரைய கிடைக்கும். நல்லாயிருக்கும். சில கிளாத் நல்லாயிருக்கும், சில கிளாத் நல்லா இருக்காது. நான் வந்து அதிகமாக எப்போ ப்ளவுஸ் எடுத்தாலும் பெரிய கடைக்கு போகிறனோ இல்லையோ இந்த மாதிரி கடையில் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே யூஸ் பண்ணுற காட்டன் சேலை, இப்போ மழைக்காலம்ல கொடையெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு சைடில் வந்து பாருங்களேன் கல்ச்சுரல் டான்ஸ் கூட ஆடுவாங்கள்ல, அந்த சாரியெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள், இது வந்து 300 ரூபாய் சாரீ. இது வந்து நாங்கள் நார்மலாக எல்லா நாளும் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே வந்து 250 ரூபாயிலேருந்து 500, 700 அந்த மாதிரி ரேட்டுக்கும் கிடைக்கும். இங்கேயும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து விதை. மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் மார்க்கெட் வீடியோவில் காமிச்சேன். அப்போ கூட இவ்வளோ பாக்கெட் பார்க்கல. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ நிறைய வச்சுருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தனியாக அந்த சைடு சாக்கில் எல்லாம் பாவக்காய் விதை, பீர்க்கங்காய் விதை, பூசணி விதை, சொரக்காய் விதை, இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விதை கடையில் நான் கொள்ளு பருப்பு பார்த்தேங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க, இங்கே நான் எந்த மார்க்கெட்லேயுமே பார்க்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன்சி ஸ்டோர். இங்கே பாருங்களேன் தாயத்தெல்லாம் இங்கே எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு. சில தாயத்து வந்து முஸ்லீம்ஸ் மாதிரி இருக்கும், முக்கோண வடிவில், ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன், தம்ப்நெயிலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வளையல், செயின், நான் ரொம்ப சின்ன வயசில் யூஸ் பண்ண செயின், வளையல் கூட இப்போயும் இங்கே எல்லாம் கிடைக்கும். எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பூனை பிக்சர் போட்டு ஒரு புக் இருக்குல்லங்க, அதுதான் இங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லாம் கற்றுக்கிற புக்கு இருக்குமே, அந்த மாதிரி புக்கு இது தான். பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி என்னோடய ஹஸ்பண்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் செடியெல்லாம் எப்படி விற்கிறாங்கன்னு பாருங்கள். கத்திரிக்காய் செடி, எலும்பிச்சை செடி, இதெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. கத்திரிக்காய் செடி, அப்புறம் கீரை, வேறு ஏதாவதுனா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டை கட்டி வச்சுருப்பாங்க. சில பாக்கெட்டு வந்து 5 ரூபா பாக்கெட்டு, சில பாக்கெட் வந்து 10 ரூபா பாக்கெட், அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு 7-8 செடி வச்சுருப்பாங்க. ஒரு வழியாக எல்லா இடமும் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க, அதனால் இப்போது எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்குகிறோம். முதல்ல வந்து நான் வாங்கணும்னு நினச்சது கேரட்டும் வெள்ளரிக்காவும் தான். கேரட் வந்து 1 கிலோ 40 ரூபா சொன்னாங்க, வெள்ளரிக்காய் வந்து 1 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. நாங்கள் ரெண்டுலேயுமே 1/2 கேஜி எடுத்தோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து புட்லோ. என்னோடய ஹஸ்பண்ட் எடுக்க போகிறாங்கல்ல, அதுதான் புட்லோ காய். நிறைய பேருக்கு தெரியல, நான் சமைக்கும்போது கேட்குறீங்க இது என்ன காய். சில பேருக்கு தமிழ்நாட்டிலையும் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. புட்லோ வந்து 1 கிலோ 40 ரூபா சொன்னாங்க. பசலிக்கீரை வாங்கினோம். பாப்பாவை வீடியோவில் காமிக்கல அப்படின்னா நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்ல. இப்போல்லாம் பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா, அவங்க அப்பாவோட முதுகை தடவிட்டு, இது யாருன்னே தெரியல, இது செய்யலாமா என்னன்னு கூட தெரியாத ஏஜ் தான், இருந்தாலும் பயமே இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக விளையாடுறது. பார்த்துக்கிட்டே இருக்கா மறுபடியும் எப்போ உட்காருவாங்கன்னு. அந்த கடைக்காரர் நான் கையில் வச்சுருக்காங்கல்ல பசலிக்கீரை, இது வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் எப்படி உதுலாக்கு மார்க்கெட் வந்திருக்கோமோ அந்த மாதிரி 2 நாளில் மறுபடியும் அப்பா அம்மா வேறு எங்கேயாவது போவாங்க. வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு தேவையான அளவு மட்டும் வாங்கிப்போம்.
அந்த 4 பொருள் வாங்கின உடனே என்னோட ஹஸ்பண்டை மண்ணடுப்பு மண்பானையெல்லாம் வித்துட்டு இருந்தாங்களா அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அந்த மண்ணடுப்பு வந்து 70 ரூபா சொன்னாங்க. நான் சாம்பிராணி காமிக்கிறது கூட கையில் வச்சு காமிச்சிருந்தேங்க, அது வந்து 50 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மண்பானையில் மூடியோடு சேர்த்து எடுக்கிறது வந்து 150 ரூபா சொன்னாங்க. நான் வந்து வெறும் கார்த்திகை சுட்டி மட்டும் 2 எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து நார்மலாக நல்லா பெருசு, இன்னொன்று வந்து 3 திரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சவுதா கடையில் என்ன வாங்கினோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் வாங்கினோம். அது கூட மஞ்சள் தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் அதிகமாக வாங்கலை, ஏன்னா வீட்டில் இஞ்சி இருந்தது. அதுக்கப்புறம் பாவக்காய், கோவக்காய் மற்றது எல்லாமே இருந்தனால தேவைப்படுறது மட்டும் எடுத்துக்கிட்டோம். உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. பூண்டு வந்து 1 கிலோ 150 ரூபாங்க. வெங்காயம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் எடுத்தது வந்து 1/2 கேஜிக்கு 20 ரூபாயோ இல்லை 30 ரூபாயோ போட்டாங்க. அப்புறம் வரமிளகாய் சும்மா ஒரு 20 ரூபாய்க்கு எடுத்தோம். முன்னாடி எல்லா இடமும் சுற்றி காமிக்கும்போது நான் மீன் மார்க்கெட்டே மறந்துட்டேன். நைட் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே லைட்டெல்லாம் போட்டனால அங்கே மீன் மார்க்கெட் இருக்குன்னே தெரிஞ்சது. நல்லா பெரிய பெரிய மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மீன் பாதி ரேட்டு வந்து 1 கிலோ 170, 180 இல்லாட்டி 200, 150 இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த தாத்தா பக்கத்தில் சின்ன சின்ன மீன் வச்சுருக்காங்க பாருங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து 100 ரூபா. அதுக்கப்புறம் இலையில குவியல் குவியல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு இலைக்கு 20 ரூபா சொன்னாங்க. இங்கே வந்து நான் அதிகமாக நைட் டைமில் சாப்பிட்றது வந்து மீசக்கெளுத்தி மீன் சாப்பிடுவேன். அப்புறம் இறால் வச்சுருந்தாங்க, பார்த்தேன். ஆனால் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இல்லைங்களா. என்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டேன், அம்மாவுக்கு இங்கே இறால் எப்படி சமைப்பாங்கன்னு தெரியும், வாங்கிட்டு போனால் சமைச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாதுங்கல்ல, நம்ம ஸ்டைலில் சமைச்சு இங்கே இருக்கிறவங்க யாரும் சாப்பிடலன்னா. அதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம வீட்டில் ஒரு நாள் கூட இறால் வாங்கிட்டு வந்ததே இல்லை, அம்மாவுக்கும் சமைக்க தெரியாது அப்படின்னாங்க. நம்ம தமிழ்நாட்டு முறையில் சமைக்கலாம் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கே 8:30 ஆயிடுச்சுங்க. எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றது, அதனால் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் கடல் நண்டு பார்த்தேன். கடல் நண்டு 1 கிலோ வந்து 180 ரூபா சொன்னாங்க. மீன் எதுவுமே நாங்கள் வாங்கலை, போயிட்டோம். எவ்வளோ ஷாப்பிங் பண்ணிட்டு 500 ரூபி கொண்டுட்டு போய் பாதி நான் வாங்கவே இல்லை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் என்னென்ன வாங்கினேன்னு. 20 ரூபி தான் மிச்சம். எல்லாமே முடிஞ்சது. ஒரு வழியாக இங்கே இருட்டாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் தூரம் இல்லை, அதனால் நம்ம இப்போவே கிளம்பலாம். போகிற வழியில் பாட்டு பாடிட்டு இருந்தது. இங்கே வந்து நம்மலாம் ஸ்பீக்கர்னு சொல்கிறது, இங்கே வந்து டிஜேன்னு தான் அதிகமாக சொல்லுவாங்க. உதலால வந்து இன்றைக்கி தான் ஜெகநாத் கடவுளை சித்தி வீட்டிலேருந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போல். அதனால பாட்டெல்லாம் போட்டு நிறைய பேர் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. என் தம்பிக்கு வந்து இந்த டிஜே வண்டின்னு தனியாக ஒரு வண்டி இருக்கும், அது மேலே தான் ரொம்ப கண்ணாக இருந்தான். அதனால் அதையே வீடியோ எடுத்திருக்கான் பாருங்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது 9 மணி. மொபைலில் சார்ஜ் இல்லாதனால நான் ஃபினிஷிங் வீடியோ ஷூட் பண்ணல. அதனால் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த வீடியோ எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.